ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரசாத் கண்ணன். இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்போடியா அதாவது அங்கோர் வாட் இருக்கு இல்லையா, கோயில், நம்ம 2ஆம் சூரியவர்மன் சோழர் காலத்தில் போய் கட்டின கோயில் இருக்கிற இடம் கம்போடியா. அந்த கம்போடியா நாட்டுக்கு போகிறதுக்கு எப்படி நம்ம வீசா வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நம்ம வழக்கம் போல் பண்ணுறது, கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளில் கம்போடியா இ-விசா ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா evisa.gov.khன்னு இருக்குல்ல, இது அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்டுங்க. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து போய் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னால் இங்கே இப்போ வெல்கம் டு இ-விசா, கெட் யுவர் இ-விசா 3 ஈஸி ஸ்டெப்ஸ். ஒன்று அப்ளை பண்ணணும், பே பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும், அவ்வளோதான். அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது விசா டைப் வந்து பாருங்கள், விசா டி, அதாவது சிங்கிள் என்ட்ரி, ஒரு டைம் உள்ளே போயிட்டு வரலாம். இதோட ஃபீஸ் வந்து 30 + 6 $36 யூஎஸ் டாலர்ஸ், 36 கிட்டத்தட்ட 2500 பக்கங்க. வேலிடிட்டி வந்து 3 மாதம். இந்த 3 மாதத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு டைம் போயிட்டு 30 நாள் தங்கிட்டு நீங்கள் வெளியே வரலாம். ஸோ 3 நாள் ஆகும் இந்த ப்ராசஸ் ஆகிறதுக்கு, உங்கள் கைக்கு வர்றதுக்கு விசா 3 நாள் ஆகும். ஸோ இன்னொன்று வந்து விசா இ, இது வந்து சிங்கிள் என்ட்ரி தான், பட் இது வந்து எம்ப்ளாயி விசா, அந்த எம்ப்ளாயீஸுக்கான ஏதோ விசா போல். ஸோ அது வேண்டாம் நமக்கு. இப்போ நம்ம வந்து டூரிஸ்ட் விசாவில் தான் போகிறோம். ஸோ டூரிஸ்ட் விசாவுக்கு வந்து நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் வேலிடிட்டி கண்டிப்பாக இருக்கணும், ஒரு 6 மந்த்ஸாவது இருக்கணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஜேபெக் ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். வேலிட் கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் மாஸ்டர் கார்டோ ஒரு விசா கார்டு வந்து கிரெடிட் கார்டில் தான் நீங்கள் பே பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேக் போயிட்டு அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் வருது. ஸோ செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் இந்த கேப்ஸை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். L8DN_DV இருக்குது. ஸோ அப்ளை நான் கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்குது. அட்டாச் பாஸ்போர்ட். ஸோ பாஸ்போர்ட் வந்து ரீட் பண்ணுறது. ஸோ என்னோடய பாஸ்போர்ட் வந்து நான் இப்போது ரீட் பண்ண போகிறேன். cannot read, please fill in your information manually. அதாவது பாஸ்போர்ட் வந்து அவ்வளோ கிளியராக இல்லாதனால மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளே தான் ஃபில் பண்ணணும். இப்போ கிளியராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, நம்ம வந்து அதே வந்து எடுத்துக்குவோம். பட் இப்போ வந்து நம்ம கிளியர் இல்லாதனால அந்த மாதிரி கேட்டிருக்கு. இப்போ ஃபைல் வந்து அதே எடுத்துருக்கு. பட் ஸ்டில் இந்த ஃபைல் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நல்ல ஃபைல் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து கிளியராக வந்து நீங்கள் கொடுத்து எடுத்துக்கணும். சர்நேம் வந்து இன்னொருத்து கண்ணன், கிவன் நேம் வந்து பிரசாத், டெலிஃபோன் நம்பர் இன் கம்போடியா கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கம்போடியாவில் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹோட்டல் புக் பண்ணியிருப்பீங்களா, அந்த நம்பர் ஏதாவது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இமெயில் வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுங்க. நான் வந்து என்னோடது travelacprasad@gmail கொடுத்துட்றேன். இமெயில் ரீடைப் பண்ண சொல்கிறாங்க. டைப் தான் பண்ணணும். ஸோ travelacprasad@gmail.com கொடுத்துட்றேன். அடுத்தது ஜெண்டர் வந்து மேல் அண்ட் பர்த் டேட்டு, நான் டேட் ஆஃப் பர்த் வந்து நான் கொடுத்துட்றேன். எங்கே ரீஜன் கேட்குறாங்க, இந்தியா. நேஷ்னாலிட்டி சேம் இந்தியா தான். ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்குறாங்க, அது நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் அது இந்த ஸ்டார் இல்லை, இந்த ரெட் ஸ்டார் இருந்தால் தான் அது முக்கியம். பட் இருந்தாலும் நம்ம வந்து அட்ரஸ் வந்து நம்ம வந்து ஏதாவது கொடுத்துறோம்.
அட்ரஸ் டியூரிங் விசிட் அப்போ எந்த அட்ரஸ் போகிறீங்கன்னா அந்த ஹோட்டல் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். அண்ட் ஹியர்ட் அபவுட் அஸ் ஃப்ரம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அது நீங்கள் கூகுளில் ஏதாவது இது வேணாலும் கொடுத்துடலாம். பாஸ்போர்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துறோம். இஷ்யூ டேட் கேட்குறாங்க. அதுவும் நீங்கள் வந்து இஷ்யூ டேட் கொடுத்துடலாம். அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி டேட் 10 years எடுத்துக்கிச்சு. கண்ட்ரி ஆஃப் பாஸ்போர்ட் வந்து இந்தியா. இப்போ ட்ராவல் டீட்டெயில்ஸ், விசா டைப் வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் விசா $36. அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸு, அப்புறம் வேக்சின் சர்டிஃபிகேட்டு, ஹோட்டல் ரிசர்வேஷன் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏன்னா அந்த ரெட் இல்லை பாருங்கள், அது இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். இது லெட்டர் எம்ப்ளாய்மெண்ட்டு ஸ்பான்சர் இதெல்லாம் தேவையில்லை. பர்பஸ் வந்து நீங்கள் வந்து டூரிசம் கொடுத்துடலாம். எப்போ நீங்கள் போகணுன்னு விருப்பப்படுறீங்க, இன்டெண்டட் டேட் ஆஃப் என்ட்ரி, எப்போ நீங்கள் போகிறதா இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த வீசா வந்து 3 monthsக்கு வேலிட். இப்போ ஜான்வரி எடுக்கிறீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எண்டு வரைக்கும், ஜனவரி 1 மார்ச் எண்டு 31 வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு 30 நாள் இருந்துட்டு வரலாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த 3 மாதத்தில் ஏதோ ஒரு டேட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஜான்வரியில் வந்துட்டு நம்ம 2023 கொடுக்குறோம். இல்லை ரொம்ப டிசம்பர் 22 intended if your entry date is too short, we need at least 3 working days. So ஓகே, இப்போ போர்ட் ஆஃப் என்ட்ரி வந்து எந்த ஏர்போர்ட்டுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் ஃபினாம் ஃபென் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போவாங்க, இல்லை சீம் ரீப் தான் மேக்ஸிமம் போவேன். ஏன்னா கம்போடியா அங்கே இருக்கிறதுனால எல்லா டூரிஸ்ட்டும் சீம் ரீப் போய் தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதே கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ரிவ்யூ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஓகேவா, சார் நேம், கிவன் நேம், எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகேவான்னு மறுபடியும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். ஸோ பேமெண்ட் வந்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் ஹாஸ் பீன் சென்ட் டு யுவர் ப்ரைமரி இமெயில் அட்ரஸ். ஸோ உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு வந்து உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரி கொடுத்து அலோவ் கொடுங்க. இப்போ நீங்கள் பே பண்ணணும். அமௌண்ட் வந்து $36. ஸோ விசா கார்டு இல்லை மாஸ்டர் கார்டு மற்றதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. மேபி டைனர்ஸ் கிளப் இருக்கலாம். ஸோ நீங்கள் விசா கார்டு இல்லை மாஸ்டர் கார்டு வச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் விசா கார்டு கொடுக்குறீங்க, அந்த பேமெண்ட் கேட்வே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்கள் கார்டு நம்பர், நேம் இதெல்லாமே கொடுத்துட்டு பே கொடுத்துட்டிங்கன்னா $36 அதிலேருந்து போயிட்டு உங்களுக்கு 3 working daysல வந்துட்டு உங்களுக்கு விசா வந்து உங்கள் ஜிமெயிலுக்கு வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போய் செக்இன் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க ரொம்ப ஈஸியான வே கம்போடியாவுக்கு. அதே மாதிரி கம்போடியாவில் வந்துட்டு நீங்கள் ஆன் அரைவலும் இருக்குது. பட் உங்களுக்கு ஆன் அரைவல்னால் நீங்கள் போய் அதை க்யூவில் நின்று அது பே பண்ணி வாங்கணும். பட் இவிசாவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டால் கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ பெட்டர் இந்த மாதிரி இவிசா எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் இது உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி வேறு எந்தெந்த நாட்டுக்கு எப்படி நம்ம வீட்லேயே உட்காந்து விசா எடுக்கிறது, ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம் ஃப்ளைட் டிக்கெட்டும் சேர்ந்து, ஃப்ளைட் டிக்கெட் அண்ட் விசா ஒன்றா சேர்ந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ போடுறேன். ஏற்கனவே ஃப்ளைட் டிக்கெட் எப்படி எடுக்கணும் ஈஸியாக ரொம்ப கம்மியான ப்ரைஸில் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கணும்னு போட்டிருக்கேன். அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் விசாஸ் ப்ராசஸும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.